Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்திலிருந்து விண்ணில் பறந்திருக்கிறது அமெரிக்காவின் ப்ளூபர்ட் 6 என்ற செயற்கைக்கோள். இந்தியாவின் பாகுபலி என்று அழைக்கப்படக்கூடிய LVM-3 ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருப்பதால் அறிவியலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கக்கூடியதை வழங்க நாம் கேட்கலாம். அஜய், ப்ளூபர்ட் 6 இப்போ விண்ணில வெற்றிகரமாக பாய்ந்திருக்கு. இதனுடைய சிறப்புகள், இதனுடைய பயன்கள் என்ன? விண்வெளியில் மீண்டும் ஒரு புதிய சாதனை இந்தியா படைத்திருக்கின்றது. இஸ்ரோவினுடைய பிரம்மாண்ட ப்ளூபர்ட் செயற்கைக்கோள் தற்போது விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வருங்கால சந்ததியினருக்காக தகவல் தொழில்நுட்ப வசதிக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த ப்ளூ பிளாக் 2 செயற்கைக்கோள் LVM-3 M3 ராக்கெட் மூலம் தற்பொழுது விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் வான்வெளி மையத்திலிருந்து இந்த ஏவுதளமானது தற்பொழுது விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம் என்று பார்த்தோம் அப்படின்னா, சுமார் 6100 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோளை LVM-3 ராக்கெட் மூலம் புவியினுடைய தாழ்வு வட்ட பாதைக்கு, அதாவது LEO என்று சொல்வார்கள், அது கொண்டு மிக கடினமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள். இதற்கு முன்னது, அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் 400 கிலோ எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோள் இஸ்ரோவால விண்ணில் சேர்க்கப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு 6100 எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டிருக்கின்றது. நேரடியாக மொபைல்ல இணைய சேவை அமெரிக்காவினுடைய AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்திற்கான இந்த செயற்கைக்கோள் என்பது இஸ்ரோவினுடைய வணிக பிரிவான NSIL கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டம் உலக அளவில் தொலைத்தொடர்புல புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல இந்த செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்கைக்கோள் மூலமா எந்தவித கூடுதல் சாசனமின்றி சாதாரண ஸ்மார்ட் போன்களுக்கும் 4G 5G இணைய சேவை மிக வேகமாக கிடைக்கும். இந்த செயற்கைக்கோள் தற்பொழுது வெற்றி அடைய இருக்கின்றது. தற்போது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இதுல சுமார் 223 சதுர மீட்டர் அளவிலான ஆண்டனோ விண்வெளி நிலைநிறுத்தப்படும் மிகப்பெரிய வணிக ரீதியான தொலைத்தொடர்பு ஆண்டனோ இது. ராக்கெட்ல தொழில்நுட்பம், அதாவது 43.5 மீட்டர் உயரம் கொண்ட LVM-3 ராக்கெட் 3 நிலையே இது கொண்டது. இதுல திரவ மற்றும் திட எரிபொருட்கள், உந்து விசை இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய இந்த ஏவுதளத்திலிருந்து தற்பொழுது இந்த ராக்கெட் ஆனது விண்ணில செலுத்தப்பட்டிருக்கின்றது. சரியா 8:54 மணிக்கு செலுத்தப்பட்ட நிலையில 15 நிமிடங்களுக்குள்ள இது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தப்படும். இந்த ராக்கெட் தற்பொழுது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த ராக்கெட்டை தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்த ஆய்வாளர்கள் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இந்த செயற்கைக்கோள் வெற்றி அடைய இருக்கின்றது. சாம், Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.